இளைஞர் அஜித் கொலை வழக்கு குறித்து திருப்புவனம் காவல் ஆய்வாளர் ரமேஷ்குமாரிடம் மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் விசாரணை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்ட பிரபுவிடம் கேட்கலாம். மணிகண்ட பிரபு, இன்னைக்கு யாரெல்லாம் விசாரணை நடத்த திட்டம் வச்சிருக்காங்க? விக்னேஷ், மடப்புரம் இளைஞர் அஜித்குமார் காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் 4வது நாள் இன்று விசாரணை நடத்தினார். இந்த விசாரணை சரியாக காலை 7:30 மணிக்கு தொடங்கிய நிலையில் 6 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த விசாரணை என்பது தற்போது நிறைவடைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த விசாரணையை பொறுத்தமட்டில் சிவகங்கை ஏடிஎஸ்பியாக இருந்த சுகுமார், அதே போல மானாமதுரை டிஎஸ்பியாக இருந்த சண்முக சுந்தரம், திருப்புவனம் காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார், அதே போல அந்த காவல் நிலையத்தில் ரைட்டர், துணை ஆய்வாளர் உள்ளிட்ட பல்வேறு காவல்துறை அதிகாரிகளிடம் இறுதிக்கட்ட விசாரணையை நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் 6 மணி நேரத்திற்கும் மேலாக நடத்திய பின்பாக தற்போது விசாரணை அறிக்கையை தயார் செய்யும் பணிகளுக்காக சிவகங்கை, அதாவது திருப்புவனம் பயணியர் நெடுஞ்சாலைத்துறை மாளிகையிலிருந்து தற்போது கிளம்பி இருக்கிறார். இந்த கொலை வழக்கு என்பது தமிழகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ஆய்வாளர் ரமேஷ்குமாரிடம் மற்றும் 3 முறை நீதிபதி விசாரணை நடத்தியிருக்கிறார். 6 மணி நேர விசாரணையில் குறிப்பாக நிகிதாவிடமிருந்து புகார் பெறப்பட்டதா, தனிப்படை காவலர்கள் 6 பேர் யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தார்கள், தனிப்படை காவலர்களிடம் யார் அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை தெரிவித்தார்கள், யார் கட்டுப்பாட்டில் இந்த தனிப்படை இயங்கியது, நிகிதாவிற்கு முகையாக எஃப்ஐஆர் கொடுக்கப்பட்டதா, அதே போல திருப்புவனம் காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார் எப்படி அஜித்குமார் வலிப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் என்கிற விவரங்களை நீதிபதி அடுக்கடுக்காக காவல்துறையினரிடம் கேட்டதாக தகவல் எழுந்திருக்கிறது. அதே போல எஸ்பி ஆசிஸ் ராவத் இது குறித்து முறையாக விசாரித்தாரா, அவருக்கு தகவல் முறையாக சென்றதா, எஸ்பிக்கும் நடந்த அஜித்குமாரினுடைய இந்த கொலைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்கிற ரீதியிலான கேள்விகள் நீதிபதி காவல்துறையினரும் எழுப்பியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக காலை 7:30 மணிக்கு நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கே நேரடியாக சென்று அங்கிருந்த கோப்புகளையும் ஆவணங்களையும் ஆய்வு செய்திருக்கிறார். அதே போல சம்பவம் நடந்ததாக கூறப்படும் 27ஆம் தேதி 28ஆம் தேதி, ஏனென்றால் 27ஆம் தேதி தான் அஜித்குமார் காவல்துறையினுடைய விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். 28ஆம் தேதி மாலை 7:30 மணி அளவில் உயிரிழந்தார். ஏன் அன்றைய தினம் வந்த காவலர்களினுடைய விவரங்கள், ஆவணங்களை முழுமையாக நீதிபதி ஆய்வு செய்திருக்கிறார். அதே போல திருப்புவனம் காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார் ஒரு பென்டிரைவை நீதிபதியிடம் சமர்ப்பித்திருக்கிறார். அதில் காவல் நிலைய சிசிடிவி காட்சிகள் இருந்ததாகவும் சம்பந்தப்பட்ட மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலில் அஜித்குமாரை கொண்டு சென்றதுக்கான வீடியோக்கள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. அதே போல டிஎஸ்பி சண்முக சுந்தரத்திடம் விரிவாக கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை என்பது நடைபெற்றது. அவரிடமும் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிகிதா உங்களிடம் நேரடியாக புகார் அளித்தாரா, நிகிதாவே உங்களுக்கு தெரியுமா என்றெல்லாம் நீதிபதி கேள்விகள் எழுப்பியதாக கூறப்படுகிறது. அந்த விசாரணை முடிந்து செய்தியாளர்கள் டிஎஸ்பி சண்முக சுந்தரத்தை நோக்கி பல கேள்விகளை எழுப்ப முயன்ற நிலையில் அவர் விறுவிறுவென ஆட்டோவில் ஏறி தப்பிச் சென்ற காட்சிகள் கூட இந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக இந்த விசாரணை என்பது முழுமையாக நிறைவடைந்திருக்கிறது என்று சொல்லலாம். சாட்சி அளித்தவர்கள் தொடர்ச்சியாக அவரது குடும்பத்தினர், அவரது அஜித்குமாரினுடைய நண்பர்கள், அதே போல காவல் நிலையத்திற்கு வந்து சென்றவர்கள், சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள், இப்படி ஏராளமான பேரோர் இந்த 4 நாட்களில் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷிடம் தங்களுடைய சாட்சியங்களை அளித்திருக்கிறார்கள். இந்த சாட்சியங்களின் அடிப்படையில் விசாரணை அறிக்கையை இன்றிலிருந்து 2 நாட்கள் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் தயார் செய்யவிருக்கிறார். இந்த விசாரணை அறிக்கையை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் வருகிற 8ஆம் தேதி SM சுப்பிரமணியம், அதே போல மற்றொரு நீதிபதி முன்பாக தாக்கல் செய்ய இருக்கிறார். அன்றைய தினம் இந்த வழக்கினுடைய முக்கிய முடிவுகள் வெளியாகும். விக்னேஷ், விசாரணை தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.